வங்கக்கடலின் கரை முழுவதும் ஓங்கி ஒலிக்கும் தமிழர் என்ற உணர்வலை. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து 3வது நாளாக மெரினா கடற்கரையில் நடைபெறும் போராட்டத்தில் தங்களது குடும்பத்தினருடனும் கைக்குழந்தைகளுடனும் கலந்து கொண்ட தாய்மார்களின் உணர்வையும் போராட்ட குணத்தையும் பதிவு செய்தது ரெட்பிக்ஸ் குழு. பெண்கள் எல்லாருக்கும் எல்லாரும் வேலையும் இருக்கோங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம்னா இது ஏன் விட்டுட்டு வந்தோம்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு இப்போ நான் கை குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்னால் தாங்க முடியும் வெயில், ஏன்னா என் குழந்தையால தாங்க முடியும். இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க குழந்தையோட. எது பண்ணினா பிற்காலத்தில் மாடுன்றதே ஒரு எக்ஸிபிஷனில் பார்க்குற ஒரு காட்சி பொருளாக மாறிடும். இதை தடை பண்ணிட்டாங்கன்னா என் குழந்தை மாடுனாலே என்னன்னே தெரியாது. ஒன்றே படத்தில் பாப்பா இல்லை எக்ஸிபிஷனில் போய் பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அவ்வளோதான். ஏன்னா அது மாடுன்றதே மாடு என்னம்மா இப்போ சொல்கிறோம் குருவி எனத்தை அழிச்சிடுங்க. அது டவர் குருவி என அழிஞ்சிருச்சு. கோழி சண்டை போடக்கூடாது சொல்கிறாங்க. அடுத்தது மாட்டு சண்டை. நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை ஒன்றா படிப்படியாக இறங்கும். அதனால தான் இந்த மாணவர்கள் இறங்கியிருக்காங்க. மாணவர்களுக்கு வெளியே சப்போர்ட் பண்ணுறதோட எல்லாரும் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப பெரிய உதவியாக இருக்குங்க. நாங்கள் கடந்த 3 நாளாக இங்கே தான் இருக்கிறோம். குழந்தைங்களோட எங்கள் ஃபேமிலி மொத்தமாக எங்கள் சின்ன பையன் இருக்கான், ஸ்கூலுக்கு அனுப்பல இங்கே தான் இருக்கிறோம். குழந்தைக்கான எல்லா தேவையும் இங்கே இருக்கும். எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒற்றுமையாக போராடுறோம். இங்கே தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தடையும் கிடையாது. இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் போராடுவோம். எங்கள் தமிழோட உணர்வு இதில் என்ன தடை வந்தாலும் என்ன இதுவாக இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து போராடுவோம். இங்கே தான் இருப்போம். 3 நாளாக நான் தான் இருந்தேன். மதுரையிலேருந்து வந்திருக்கேன். மதுரையிலேருந்து போராட்டத்துக்கு வந்திருக்கோம். தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன உயிர் போனாலும் சரி, எங்க மஞ்சரட்டு வேணும். நாம் சந்தித்த தாய்மார்களை போன்று 1000க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பங்கு பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.